கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது கலைவாணர் அரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் கவிஞர் சுரதா பேசுகிறார். அதன் மேடைக்கு முன்னாலே பீட்டர் அல்போன்ஸிலிருந்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய முதல் வரிசை தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் சுரதா எல்லை மீறி ராஜாஜியை விமர்சிக்கிறார். அவர் என்ன சொன்னார் என்பதை சொன்னால் அது அநாகரிகமாக இருக்கும். அவர் ராஜாஜியினுடைய வாழ்வியல் ஒழுக்கத்தையே கேள்விக்கு உள்ளாக்கி விமர்சனங்களை வைக்கிறார். அவர் காமராஜரை விமர்சிக்கிறார். காமராஜருக்கு என்ன கவிதை எழுத தெரியுமா என்றெல்லாம் பேசுகிறார். இவர் என்ன செய்தார்கள்? அங்கிருந்து நேரே ஓசை இல்லாமல் எழுந்து வெளியே வந்து விட்டார். காங்கிரஸில் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்த அத்தனை பேரும் முதல் வரிசையில் உட்கார்ந்தவர்கள் ஓசை இல்லாமல் எழுந்து வெளியே வந்து விட்டார். அதற்கு அடுத்த நாள் நடந்த சத்தியமூர்த்தி பவன் கூட்டத்தில் தான் நான் பேசினேன். மூப்பனார் என்னை பேசுவதற்கு அழைத்து நான் 1 மணி நேரம் பேசின போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உருவாக்கியது. அதுக்குள்ளே நான் அதிகமாக போக விரும்பவில்லை. நான் என்ன சொல்கிறேன், பிடிக்கவில்லை, அவர்கள் வெளியேறி விட்டார்கள். அதுபோல் இவர்கள் பிடிக்கவில்லை என்றால் வெளியே வந்திருக்கலாம். அதுவே வந்திருக்கணும் இல்லையா? வந்திருக்கலாம். அல்லது சபை நாகரிகம் கருதி இப்பொழுது நானே இருக்கிறேன், ஒரு மேடையில் எனக்கு எந்த வகையிலும் உடன்படாத ஒன்றை பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் உடனே எழுந்து இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, நான் வெளியேறுகிறேன் என்று சொல்வது என்பது கொஞ்சம் சங்கடம். இல்லை, சொல்ல வேண்டாம், அப்படியே சைலண்டாக வெளில வந்துடணும், போகலாம் அவர்கள் அப்படி. ஆனால் இப்பொழுது அப்படி அவர்களுக்கு தெரியவே தெரியாது என்பது போல சொல்கிறார்களே. நயினார் நாகேந்திரனே நாவண படங்கள் போட்டதை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரே.